Hello everyone, welcome to Sri Vinayaka CNC CAD/CAM Training Center. நான் உங்க சரவணன். ஸோ இன்னைக்கு நம்ம மாஸ்டர் கேம் சாஃப்ட்வேரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3D மிஷினிங். ஸோ 3D மிஷினிங்னா ஒரு டை மிஷினிங் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு 3 கேவிட்டி டை வச்சுருக்கேன். ஓகே, இந்த 3 கேவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த்தும் வேறு டைமென்ஷனில் இருக்கும். ஸோ இது வேறு சைஸில் இருக்கும், இந்த டெப்த்து வேறு சைஸில் இருக்கும், இந்த டெப்த்து வேறு சைஸில் இருக்கும். ஸோ அது மாதிரி 3 கேவிட்டி டை நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம், எவ்வளோ எஃபிஷியன்சியாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம், இதுக்கு என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேவிட்டி டை, அதாவது டூல் அண்ட் டை டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ நான் டை மேக்கர் ஆகணும், நான் வந்து பெரிய டூல் மேக்கர் ஆகணும், அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேம், ஸோ கேம்னாலே நம்மளுக்கு டக்கு ஞாபகத்துக்கு வருது ஒன்று மாஸ்டர் கேம் சாஃப்ட்வேர், அப்படி இல்லைன்னா என்எக்ஸ், அது இல்லைன்னா தேர்ட் கேட்டகரியில் வந்து ஃபியூஷன் 360. இந்த 3 சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு இம்மீடியட்டாக ஞாபகத்துக்கு வருது. அதில் மாஸ்டர் கேம்ன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேர் போன சாஃப்ட்வேர் சொல்லுவாங்கள்ல. ஸோ ரொம்ப வருஷமாக இந்த வேர்ல்டில் இருக்குது, 1983லேருந்து. ஸோ ரொம்ப வருஷமாக இது வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஸோ ஒரு வகையில் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வைட்டல் ரோலே ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்மளோட ஸ்பீச்செலாம் நம்ம கடைசியாக வச்சுக்கலாம் எண்ட் ஆஃப் த வீடியோவில். ஓகே, சரி, இதை வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை அப்படின்னா ஃப்ரெஷர்ஸும் பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸும் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே மாஸ்டர் கேம் தெரிஞ்சவங்களும் பாருங்கள், நான் புது விஷயம் ஏதாவது சொல்கிறேன்னா இருந்தால், இல்லை interested candidates who are all joining to our institute for training, so that people also able to see this video. Okay, you can easily understand. So நீங்களும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இதுக்கு ஒரு வேலையை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா முறைப்படி செய்யணும். எதுனாலும் முறைப்படி செய்யணும் அப்படி சொல்லுவாங்க, அது மாதிரி நம்ம முறைப்படி செய்யணும். சரியா? ஸோ எப்படின்றது ஃபஸ்ட்டு வியூவில் போகிறேன், லெவல்ஸ் போகிறேன், தேர்ட் லெவல் ஒன்று எடுத்துக்கிட்டு, ஸோ தேர்ட் லெவல் எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து 3 கேவிட்டி சர்ஃபேசஸ் அப்படி கொடுத்துட்டு, இது லெவல் செட் நம்பர் 2, இது லெவல் செட் நம்பர் 3. ஓகே, இப்போ தேர்ட் லெவல் தான் எனக்கு ஆக்டிவாக இருக்குது. ஓகே, தேர்ட் லெவலில் தான் நான் ஆக்டிவாக வச்சுருக்கேன். ஸோ அப்போ நான் எந்த ஒரு ஆக்டிவிட்டி இப்போ பண்ணாலும் அது போய் டைரெக்டாக தேர்ட் லெவலில் தான் சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்ஃபேஸில் சாலிட் ஃப்ரம் சர்ஃபேஸ் அதில் போயிட்டு, ஸோ இந்த 3த்துக்கும் ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே கொடுத்துறேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பண்ணுறேன், என்னோட வைஸையும் நான் ஆஃப் பண்ணுறேன். இதான் என்னோட பாட்டில் கேவிட்டி 3 கேவிட்டி. ஓகே, சரி, இப்போ நான் வயர் ஃப்ரேமில் கர்வ் ஆன் எட்ஜ் போயிட்டு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு கர்வ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஒரு சர்ஃபேஸ்க்கு மட்டும் நான் கிரியேட் பண்ணால் போதும், ஏன்னா மீதி சர்ஃபேஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் ப்ரோக்ராமை டிரான்ஸ்லேட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இல்லை 3 சர்ஃபேஸுக்கும் சேர்த்து ப்ரோக்ராம் பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம் ஒரே டைமில். ஓகே, சரி, இப்போது வந்து எனக்கு டூல் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒர்க் பீஸுக்கு மேலேயே போய் டூல் பிளெஞ்ச் ஆகக்கூடாது. கரெக்டாக இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ எனக்கு ஒர்க் பீஸுக்கு மேலேயே போய் டூல் பிளெஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வயர் ஃப்ரேமில் சர்ஃபேஸில் எக்ஸ்டெண்டட் ஆப்ஷனில் போயிட்டு, ஸோ இங்கே வந்து ஒரு 15 mm இதை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், இங்கேயும் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் வயர் ஃப்ரேமில் கர்வ் ஆன் எட்ஜ் போயிட்டு, ஸோ இங்கெல்லாம் கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது தப்பாக கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு லைனுக்கு மேலே இன்னொரு லைன், அதாவது ஓவர்லேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் இதை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக டெலீட் பண்ணணும்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் ஆல் வயர் ஃப்ரேம் என்டிட்டி. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அழகாக அந்த 2Dயை மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். மறுபடியும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கர்வ் ஆன் எட்ஜில் போயிட்டு இது மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து சைடில் இங்கே இருக்கும் சாஃப்ட்வேரில்,
அதை பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. ஸோ நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் ஒயர் ஃப்ரேமில் லைனில் போய் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு டூல் வந்து இங்கே என்ட்ராய் இப்படி போனாலும் ஓகே, இல்லை அங்கே என்ட்ராய் இப்படி வந்தாலும் ஓகே. ஸோ நான் வந்து ஒயர் ஃப்ரேமில் பாயிண்டில் போயிட்டு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன், அவ்வளோதான். பண்ணியாச்சா? சரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறமா இதே பவுண்டரியை நம்ம காப்பி பண்ணி கூட நம்ம தனித்தனியாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதே பவுண்டரியை நீங்கள் அப்படியே அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்லேட், இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு விதமாகவும் ப்ரோக்ராம் பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கூட கொடுக்கலாம். ஸோ நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் ட்ரான்ஸ்லேட்டில் ஷிஃப்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு எண்டு செலெக்ஷன் கொடுக்குறேன். இப்போ நான் ஒயில் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், அதாவது இங்கேருந்து அந்த மிடிலுக்கு. ஓகே, இங்கேருந்து இங்கே. ஸோ அப்போ நான் இங்கே வந்து ஃப்ரம் டூ இருக்குது பாருங்கள், ஃப்ரம் டூவில் போயிட்டு ஃப்ரம் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பவுண்டரி பாக்ஸ், ஏன்னா இதை நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணல, இந்த சைட்லாம் நம்ம சர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ப்ரோக்ராமை ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன். இல்லைனா நம்ம திருப்பி இப்போ இந்த சர்ஃபேஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். சரி, ஓகே, பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சர்ஃபேஸில் எக்ஸ்டெண்டர், ஓகே, சரி. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இந்த பவுண்டரி பாக்ஸை தூக்கி அங்கே போட்டாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் அப்படியே இது பண்ணாலும் எனக்கு ஓகே தான். பவுண்டரி பாக்ஸ் எடுத்து அங்கே அதே மாதிரி இங்கே எப்படி பண்ணமோ அதே மாதிரி அங்கே போட்டாலும் ஓகே தான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். 3D மிஷினிங்லாம் இப்படி தான் ப்ரோ, மாஸ்டர் கேமில் ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் நிறைய பீப்புள் வந்து என்னென்னா NX 3D மிஷினிங்க்கு வந்து மாஸ்டர் கேம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. NX Fusion 360 கன்சிடர் பண்ணுறாங்க. பட் ஓகே, ஒருத்தங்களுக்கு ஒரு விருப்பம். ஓகே, பட் எனக்கு என்னமோ நான் 3 இயர்ஸாக இதில் இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு இன்னொரு சாஃப்ட்வேரில் போகிறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. என்னன்னே தெரியல, அப்படி என்னதான் அவசியம் என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொரு சாஃப்ட்வேர் நான் இன்னும் கூட நான் நினைக்கிறேன், சரி அடுத்து ஏதாவது நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கலாம், சரி சிமெட்ரான் போகலாம், HCAM போகலாம், பவர் மில். ஆனால் இதை விட்டு போக எனக்கு மனசே வரமாட்டேங்குது. ஏன்னா இது இருக்க இன்னும் எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ கிளாஸ் எடுக்கிறதுக்கும் சரி, பசங்க கேட்குற டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கும் சரி, கம்பெனிஸில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன். ஓகே, மனசார தான் சொல்கிறேன், ஒரு விளம்பரத்துக்காகலாம் ஒன்றும் சொல்லலை, சரியா? அதனால் மாஸ்டர் கேம் கம்பெனி வந்து எனக்கு கால் பண்ணி ஒன்றும் எக்ஸ்ட்ரா கமிஷன்லாம் கொடுக்க போகிறதில்ல. அவங்க இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. சரி, ஓகே, சரி. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், முறைப்படி செஞ்சிட்டோம். அந்த கேவிட்டி இப்படி இருந்த ஒரு கேவிட்டியில் நான் சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி டூல் ஓடுறதுக்கு ஒரு தோதுவான இடமா அதை நான் உருவாக்கி அதை ஒரு கண்டெய்ன்மெண்ட் பவுண்ட்ரி, அதுக்கு பேர் வந்து கண்டெய்ன்மெண்ட் பவுண்ட்ரி, அந்த பவுண்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் எனக்கு ப்ரோக்ராம் நடக்கணும்னு ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் சுற்றி போட்டு வச்சுருக்கேன். சரியா? அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே மட்டும்தான் எனக்கு இப்போ எல்லா வேலையும் நடக்கணும் அப்படின்னு. சரி, ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் போகலாம். ஸோ வியூவில் டூல் பாத் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் செட்டப் எடுக்கணும். ஸோ அதுக்காக இதை ஆன் பண்ணிக்கலாம், இனிமேல் வைஸையும் ஆன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ டூல் செட்டிங்கில் ப்ரோக்ராம் நம்பரு, ஸ்டாக் செட்டப்பில் ஆல் சாலிட்ஸு. ஸோ ஆல் சாலிட்ஸ்ன்னு கொடுத்தோன்னே இப்போ என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா வைஸையும் சேர்த்து கேல்குலேட் பண்ணிக்கிச்சு. சரி, ஓகே, குட் பாய். அதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டாக் செட்டப்பில் அன்செலக்ட் ஆல் சாலிட்ஸ். சரியா? இப்போது என்னோட ரா மெட்டீரியல் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாமா? ஸோ டூல் பாத்தில் ஸ்டாக் மாடல், இங்கே ஆர்எம்னா ரா மெட்டீரியல். ஸோ அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். ஓகே, ஸ்டாக் செட்டப். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ரா மெட்டீரியல், அதாவது பிஃபோர் மிஷினிங்.
உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இங்கே ஸ்டாக் இருக்குது பாருங்கள், தெரியுதா? இது வந்து பிஃபோர் மிஷினிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு டூல் பாத் குரூப்பில் ரைட் கிளிக் பண்ணி, இல்லைனா இங்கேயே இதுக்கு மேலேயே மவுஸை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரஃபிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரஃபிங் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் டூல் பாத்தில் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸுக்கு கேவிட்டி, இது வந்து ஒரு கேவிட்டி, இது ஜூஸ் பாட்டில். ஓகே, அது ஒரு ஜூஸ் பாட்டிலோட கேவிட்டி. இதில் மூணு கைண்ட்ஸ் ஆஃப் டெப்த் இருக்குது. ஓகே, சரி. மோஸ்ட்லி இதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எல்லாருமே 90% என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா பாக்கெட்டில் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாக்கெட் மட்டும் இல்லை, நம்ம ஏரியா ரஃபிங்லேயும் பண்ணலாம், ஆப்டிமம் ரஃபிங்லேயும் பண்ணலாம். மிஷின் குரூப்பில் ரைட் கிளிக் பண்ணி மில் டூல் பாத்தில் சர்ஃபேஸ் ரஃபில் போனால் கான்டோர் இருக்கும், கான்டோர்லேயும் பண்ணலாம். ஓகே, ஃப்ளோ லைன் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு கான்டோர் பெஸ்ட்டு. ஸோ பாக்கெட்டு, கான்டோர். ஓகே, ஸோ இது மாதிரி நிறையா பண்ணலாம். பட் நான் இப்போ என்ன ப்ரிஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம கான்டோரையும் யூஸ் பண்ணலாம், கான்டோர்லேயும் பண்ணலாம், இல்லை பாக்கெட்லேயும் போகலாம். ஸோ நான் பாக்கெட்டே போய்க்கிறேன். பாக்கெட்டில் ஃபஸ்ட்டு என்னென்ன சர்ஃபேஸுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க? ஸோ என்ன கேட்டால் ஒரு சர்ஃபேஸுக்கு மட்டும் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அடுத்த 2 சர்ஃபேஸுக்கும் நீங்கள் ப்ரோக்ராமை டிரான்ஸ்லேட் பண்ணலாம், மூவ் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம் மாஸ்டர் கேமில். இல்லை அட் அ டைம் 3 சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம் ஒரே நேரத்தில். இல்லை தனித்தனியாக நான் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேன் சார், தனித்தனியாக பண்ணிவிட்டு எனக்கு வேணுங்கிறப்ப நான் செப்பரேட்டாக ஏதாவது எடிட் பண்ணுவேன்ல, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் M01 போட்டு ஆப்ஷனல் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் லஞ்சுக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டதுக்கப்புறமா இந்த சர்ஃபேஸை ஆன் பண்ணுவேன்ல, அப்போ தனித்தனியாக. அதே மாதிரி இங்கே ஓடி முடிச்சதுக்கப்புறம் டூல் இங்கே போகும்போது அங்கே நான் ஃபீட் ரேட்டை குறைக்கணும், ஃபீட் ரேட்டை லெஸ் பண்ணணும், ஸ்பிண்டில் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா தனித்தனியாக பண்ணிக்கலாமா சார்? அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே ப்ரோக்ராமை அப்படியே டிரான்ஸ்லேட்டும் பண்ணலாம். ஓகே, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் எனக்கு சோர்ஸு, எதை நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேனோ அதுதான் எனக்கு மதர் ஆஃப் த ப்ரோக்ராம், கரெக்டாக? சோர்ஸ். அப்போ நான் எது எடிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ செகண்ட் தேர்டில் ஏதாவது நான் ஃபீட் ரேட்டில் கை வைக்கணும், டெப்த்தில் கை வைக்கணும், XY ஸ்டெப் ஓவரில் கை வைக்கணும்னா மொத்த ப்ரோக்ராமுமே மாறிடும். எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தனித்தனி சர்ஃபேஸாக பண்ணால் நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்து தனித்தனியாக அந்தந்த கமெண்ட்டில் போய் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், டிரான்ஸ்லேட்டும் பண்ணி காமிக்கிறேன். இல்லை அட் அ டைம் வந்து நம்ம 3 சர்ஃபேஸ்னால் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும், ஒரே நேரத்தில் 3 சர்ஃபேஸ். ஸோ எண்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு கண்டெய்ன்மெண்ட் பவுண்ட்ரி 1 2 3 இதுக்குள்ளே மட்டும்தான் எனக்கு ப்ரோக்ராம். அதாவது கண்டெய்ன்மெண்ட்னா என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு 144 உத்தரவு போடுறாங்கல்ல, அதுக்கு என்ன மீனிங்? தடை செய்யப்பட்ட பகுதின்னு ஒரு சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரவும் கூடாது, அந்த ஏரியா விட்டு வெளியில் போகவும் கூடாது. அதான் கண்டெய்ன்மெண்ட், கரெக்டாக? 144 அந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள் வேறு ஏரியாவுக்கு போகக்கூடாது. அதே தான் இங்கேயும் நம்ம ஒரு கண்டெய்ன்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா டூல் வெளியில் வரக்கூடாது, அந்த ஏரியாவில் மட்டும்தான் ப்ரோக்ராம் ஆகணும் அப்படின்றது ஒரு கணக்கு. சரியா? இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் டூல் எங்கே இறங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ட்ரி பாயிண்ட், அதாவது இறங்கணுன்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம பிளஞ்சுன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூல் வந்து எங்கே பிளஞ்ச் ஆகணும். ஸோ நான் என்ட்ரி பாயிண்டில் போயிட்டு நான் இந்த என்ட்ரி பாயிண்ட்டாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எண்டு செலெக்ஷன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துட்டேன். மறுபடியும் காமிக்கிறேன். ஜாமெண்ட்ரியில் போகிறேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் என்ட்ரி பாயிண்ட். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன்னா செலக்ட் த என்ட்ரி பாயிண்ட் கேட்குறாங்களா, மறுபடியும் அதை செலக்ட் பண்ணி எண்டு செலெக்ஷன். ஸோ இங்கே நீங்கள் அந்த ஜாமெண்ட்ரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா தெரியும் நம்ம எத்தனை ட்ரைவ் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் எத்தனை கண்டெய்ன்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுனா நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஜாமெண்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணாலே வந்துடும். சரியா? ஓகே. இதோ இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலே வந்துடும். சரி, ஓகே. இப்போ இதை வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். பேராமீட்டர் போகிறேன். ஸோ டூல் ஏற்கனவே இருக்கிற டூல் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். பழைய ப்ரோக்ராமுக்கான டூல் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் டெலீட். ரைட் கிளிக், ஃபில்டர் போகிறேன். ஃபில்டரில் நான் ஃபஸ்ட்டு ரஃபிங்க்கு எப்போவுமே டையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் புல்நோஸ் இன்சர்ட் டைப் கட்டர்
ஸோ புல் நோஸ் கார்னர் ரேடியஸ் இருக்கும்ல, அந்த எண்டு மில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எண்டு மில் எடுத்துகிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். அதில் நான் என்ன டயாமீட்டர் எடுக்க போகிறேன் என்னோட ரஃபிங் பர்பஸ்க்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 mm டயா, இன்செட் வந்து 2 mm இன்செட் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஃபீட் ரேட் கொடுக்குறேன். ஸோ ஃபீட் ரேட் வந்து ஒரு 850, ஓகே, அந்த ரேஞ்சில் கொடுக்குறேன் 850. பட் ஆனால் நான் டெஃபினட்டாக கார்பைட் டூல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரஃபிங்க்கு வந்து கார்பைடு, ஃபினிஷிங்க்கு வந்து செராமிக்கு. ஸோ செராமிக் டூல் வந்து ஒரு சூப்பர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கொடுக்கும். இது எல்லாருக்குமே தெரியும், சீனியர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜூனியர் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செராமிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் ஸ்பீட் வந்து பாருங்கள் 600 வரைக்கும் கொடுக்கலாம், 600 மீட்டர்/மினிட் வரைக்கும் கொடுக்கலாம். டெம்பரேச்சர் வந்து 1200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது தாங்கும், அக்செப்ட் ஆகும். அதோட தன்மை மாறவே மாறாது. 1500 டிகிரி செல்சியஸுக்கு 1200, ஓகே, அதுக்கு மேலே போனால் தான் அதோட தன்மை மாற ஆரம்பிக்கும். ஸோ ஓகே, நான் இப்போ ஃபீட் ரேட் வந்து ஒரு 850 கொடுத்துருக்கேன். ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து ஒரு 1800 கொடுக்குறேன். ஸோ எனக்கு கட்டிங் ஸ்பீடு எவ்வளோ வருது அப்படின்னா 67. ஸோ நான் ரவுண்டாக ஒரு 75 கொடுத்துக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஃபீட் ரேட் ஆல்டர் ஆகும். ஓகே, ஸோ எஃபிடி ஓகே 0.1, 1.8 இருக்குது. ஸோ 0.1க்கும் கீழே, அதாவது 0.2 போகக்கூடாது, 0.2க்கு மேலே போகக்கூடாது. ஸோ 0.1, 181 இருக்குது. ஓகே, பிளஞ்ச் ரேட் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 30 கொடுத்துக்கிறேன். ஸோ கூலண்ட் ஃபீட் ரேட்டுக்கெலாம் வந்து ஃபார்முலா இருக்குது. ஓகே, நீங்கள் இங்கே ட்ரைனிங் வரும்போது நாங்கள் அந்த ஃபார்முலாலாம் சொல்லி உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ்லாம் கொடுத்து கேல்குலேஷன் போட வைப்போம். அது இப்போ நான் இதில் சொல்ல முடியாது, ஏன்னா ஏற்கனவே லென்த் அதிகமாக போச்சுனாலே நம்மளுக்கு வந்து வியூஸ் அப்படியே குறைஞ்சிட்டே போது, பார்க்க மாட்றாங்க. நடுவில் வர 1008 அட்வர்டைஸ்மெண்ட் வர வரும் யூடியூப்பில். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் வராது யூடியூப்பை, சாரி இது ப்ரீமியம் பிளான் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அது பண்ணலன்னா உங்களுக்கு ஆட் வந்துகிட்டே இருக்கும். அட என்னடா இது ஆட் வந்துட்டே இருக்குது, ஆடை தாண்டி இதை நம்ம பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கடுப்பாயிடும்ல. ஸோ அதனால் நான் சீக்கிரமாக ஃபீட் ரேட்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் நேரில் ட்ரைனிங் வருவீங்கள்ல, அப்போ நான் ஃபீட் ரேட் அதெல்லாம் எல்லாமே கால்குலேஷன் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். சரியா? ஸோ ஃபீட் ரேட், ஸ்பிண்டில் ஸ்பீடு, பிளஞ்ச் ரேட்டு, ரேப்பிட் ரிட்ராக்ட், கமெண்ட்டில் வந்து ரஃபிங் ஸ்டேஜ் 1 கொடுத்துட்றேன். RCTF ஆன் பண்ணிக்கிறேன். சர்ஃபேஸ் பேராமீட்டர் போகிறேன். கிளியரன்ஸ் ரிட்ராக்ட் வந்து ஒரு 5 mm, ஃபீட் பிளேன் வந்து ஒரு 3 mm. ஸோ இங்கே நான் 0.5 ஸ்டாக் வச்சுக்கிறேன். இங்கே இன்சைட் கொடுத்துட்றேன். இப்போ ரஃப் பேராமீட்டர் போகிறேன். ஸ்டெப் டவுன் வந்து நான் 0.8 கொடுக்குறேன். 0.8 கிளைமில் தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். என்ட்ரி எலிக்ஸ் நான் கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா நான் ஒரு என்ட்ரி பாயிண்ட் வச்சுருக்கேன். அது வந்து ரா மெட்டீரியலுக்கு அவுட்டரில் தான் இருக்குது. சரியா? ரா மெட்டீரியலுக்கு அவுட்டரில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எலிக்ஸ் மோஷன் கொடுக்க போகிறதில்ல, நேராக கேப் செட்டிங் தான் போகிறேன். பர்சன்டேஜ் வந்து ஒரு 100% கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ஆப்டிமைஸ் கட் ஆர்டர், லீட் இன் லீட் அவுட் வந்து ஒரு 5 mm கொடுத்துட்டு, ஆர்க் ரேடியஸ்லாம் நான் எதுவும் கொடுக்கல, ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாக்கெட் பேராமீட்டரில் போயிட்டு நான் எப்போவுமே எனக்கு பிடிச்சது பேரலல் ஸ்பைரல் தான். ஒன்று ஜிக்ஸாக்டில் பண்ணுவேன், இல்லைனா பேரலல் ஸ்பைரல் பண்ணுவேன். இதே ரவுண்டு டை, சிலிண்ட்ரிக்கல் டையாக இருந்தால் ட்ரூ ஸ்பைரலில் பண்ணுவேன். இது இருக்குல்ல. ஸோ இதுதான் என்னோட பாக்கெட், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஸ்டெப் ஓவர் வந்து நான் ஒரு 50% கொடுக்குறேன். 50% ரஃபிங்கிறதுனால. ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று கன்சிடர் பண்ணணும். 50%னா என்னோட கட்டரில் அவங்க 6 mm எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணுற பீஸ் வந்து அலுமினியம் பீஸாக இருக்குது, பிளாஸ்டிக்கு, வுட்டு, அதில் டை பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே. ரொம்ப ஹார்டாக இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 316, கன் மெட்டலு, காப்பரு, அது மாதிரி ரொம்ப ஹார்டாக வருது, கேஸ்டிங் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நாங்கள் வந்து ஒரு 25% தான் நான் கொடுப்பேன். அவ்வளோ ஹார்ட்லாம் வந்ததுன்னா, ஏன்னா இது எக்ஸுக்கும் ஒய்க்குமான டெப்த் ஆஃப் கட்டு. ஸோ எப்படி நம்ம டெப்த் ஆஃப் கட்டை வந்து ஆடு பீஸுக்கெலாம் கம்மி பண்ணுறோமோ அந்த மாதிரி இதையும் நம்ம கம்மி பண்ணால் 25% கொடுப்பேன். சரியா? ஓகே, ஃபினிஷிங் வந்து ஒரு 0.5 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வியரில் ப்ரோக்ராம் பண்ணுறேன். இதுக்கு செப்பரேட்டாக ஃபீட் ரேட் செட் பண்ண போகிறேன். ஸோ நார்மல் 1083 இருக்குது. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ஒரு 1000 இல்லைனா ஒரு 800 கொடுத்துக்கிறேன். ஸ்பிண்டில் ஸ்பீட் வந்து 2500. அவ்வளோதான். இப்போ ஓகே கொடுத்துறேன். ஸோ எனக்கு ப்ரோக்ராம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் செமி ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு டூல் என்ட்ரு ஆகிறதுன்றது இங்கே பாருங்கள், டூல் பாத்தில் ஃபஸ்ட்டு டூல் என்ட்ரு ஆகிறது இங்கே ஓல்டரை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு ஒர்க் பீஸுக்கு வெளியில் தான் பிளஞ்ச் ஆகுது. ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ இதை நான் அப்படியே ரன் பண்ணிடுறேன் ஃபாஸ்ட்டாக.
ஸோ அடுத்தது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, ஏன்னா அடுத்தது வந்து ஒர்க் பீஸுக்கு மேலேயே பிளஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். ஆமாம், ஒர்க் பீஸுக்கு மேலேயே தான் பிளஞ்ச் ஆகுது. இந்த பாயிண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. என்னதான் நான் தனித்தனி சர்ஃபேஸாக ப்ரோக்ராம் பண்ணினாலும் எனக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து அங்கே ஒரு பாயிண்ட் தான் நான் ஆட் பண்ண முடியும். என்ட்ரி பாயிண்ட் வந்து ஒன்று தான் கொடுக்க முடியும், நிறைய ஆட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், ஒன்று தான் கேட்பாங்க. இப்போ நான் இதை போய் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஆட் பண்ணியிருக்கேன்னா அடுத்து இதை ஆட் பண்ணனா இது ஆஃப் ஆகிடும். அங்கே பாருங்கள், இதை ஆட் பண்ணுறேன்னா இப்போ இதை ஆட் பண்ணால் இது ஆஃப் ஆகிடும். ஏதாவது ஒன்று தான் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம டிரைவில் போயிட்டு என்ன பண்ணலாம், ஒரு டிரைவுக்கு மட்டும் நீங்கள் இப்போதைக்கு ப்ரோக்ராம் பண்ணுங்கள். ஓகே, டிரைவை கிளிக் பண்ணி ஒரு டிரைவுக்கு மட்டும் நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். கண்டெய்ன்மெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு கண்டெய்ன்மெண்ட் மட்டும், மீதி 2 கண்டெய்ன்மெண்ட்டும் நான் டெலீட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ஒன்றுக்கு மட்டும் தான் நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன் இப்போ. சரியா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நேராக வெரிஃபிகேஷன் போகிறேன். ஸோ வெரிஃபிகேஷனில் எனக்கு என்னோடய வாய்ஸ் வந்து உள்ளே இம்போர்ட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் சிமுலேட்டர் ஆப்ஷனில் போயிட்டு ஃபிக்சர், அதில் வந்து என் வாய்ஸ் செட்டப் எடுத்துகிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். அதே மாதிரி இங்கே அதே சிமுலேட்டர் ஆப்ஷனில் ஸ்டாக் மாடல் ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, சரி. ஸோ ஒர்க் பீஸுக்கு வெளியில் தான் பிளஞ்ச் ஆகும். ஓகே, ஒர்க் பீஸுக்கு வெளியில் பிளஞ்ச் ஆகி தான் ரன் ஆகும். அதனால் அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது வரைக்கும் எனக்கு கொலிஷனும் ஆகலை. ஸோ டூல் வந்து ஏன் ஃபுல்லாக அதால் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா, நான் ரொம்ப பெரிய டூல் எடுத்திருக்கேன் ரஃபிங்க்கு. அடுத்து நான் 6 அந்த மாதிரி போகும்போது எனக்கு ஒரு அளவுக்கு ஓப்பன் ஆகிடும். சரியா? ஓகே, இப்போ பார்த்தீங்களா, ரஃபிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நல்ல இதாக ஃபினிஷ் ஆகிருக்கு. இங்கெல்லாம் வந்து டூல் உள்ளே போக முடியல. ஓகே, இது வரைக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சின்ன கட்டர் போட்டால் நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல சொல்கிறேன், இந்த இடத்துல ஏன்னா நம்மளுக்கு ஆர்க் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, பட் அந்த அளவுக்கு ஓப்பன் ஆகலை. தெரியுது அவங்களுக்கு, கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, சரி. ஓகே, சரி. இப்போ நம்ம செமி ஃபினிஷ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த 3 ப்ரோக்ராமையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு கரெக்டாக அது வெளியில் இறங்கி உள்ள பிளஞ்ச் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நேராக டூல் பாத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் ட்ரான்ஸ்லேட் போய்க்கிறேன். இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் போகிறேன். ஸோ பிட்வீன் பாயிண்ட் போகிறேன். ஃப்ரம் பாயிண்ட் எனக்கு இங்கே, 2 பாயிண்ட் இங்கே, எனக்கு அது மாதிரி 2 வேணும். ஸோ ஓகே கொடுத்தேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு கரெக்டாக ஒன்று வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும், இன்னொன்று வந்து ஸ்லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து டூல் பிளேன் இன்க்ளூட் ஆரிஜின் கொடுத்துட்டு ஓகே கொடுப்போம். ஸோ அப்போவும் ஓகே ஆகாத பட்சத்தில் நம்ம திருப்பி வந்து அதுக்கு செப்பரேட்டாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஸ்லைட்டாக இது மட்டும் ஆஃப் செட் ஆகுது இல்லை. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏன்னா தனித்தனியாக ப்ரோக்ராம் பண்ணுறது பெஸ்ட்டு தான். அது சேர்த்து பண்ணுறதை விட நம்ம தனித்தனியாக ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றது இன்னும் கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, சரி. ஜாமெண்ட்ரியில் போட்டுக்கோங்க. இங்கே வந்து நான் 1 கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். இங்கே இருக்கிறது இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்னா, அடுத்து இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி கீழே பேஸ்ட்டு. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்து இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட்டில் அதே மாதிரி பிட்வீன் பாயிண்ட்ஸில் ஃப்ரம் இங்கே டு வந்து அங்கே. இந்த பாயிண்ட் என்ட்ரிக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ட்ரான்ஸ்லேட்டுக்கு யூஸ் ஆகுது. சரி, அவ்வளோதான். ஓகே, ஸோ எனக்கு பார்த்தீங்களா எல்லாமே வெளியில் தான் பிளஞ்ச் ஆகுது. பார்த்தீங்களா பாருங்கள், இதுலேயும் வெளியில் தான் பிளஞ்ச் ஆகுது. குட், இதுலேயும் வெளியில் தான் பிளஞ்ச் ஆகுது. பயமே இல்லாமல் ரன் பண்ணலாம். இதுலேயும் எனக்கு வெளியில் தான் பிளஞ்ச் ஆகுது. வெளியில் பிளஞ்ச் ஆகி தான் உள்ளே ஒரு வாட்டி என்ட்ரு ஆகுது. ஓகே, இப்போ எல்லா ஆப்ரேஷனையும் சேர்த்து ரன் பண்ணலாம். இதுக்கப்புறம் செமி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நான் இப்போது வெரிஃபையில் போயிட்டு கலர் லூப் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ரேஷன். ஃபஸ்ட் ஆப்ரேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக செகண்ட் ஆப்ரேஷன் போயிட்டேன்.
ஸோ அது ஒர்க் பீஸ் மேலே தான் வெளியில் தான் பிளஞ்ச் ஆகும், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஓகே, வெளியில் தான் அது பிளஞ்ச் ஆகி வரும், அதனால் நீங்கள் அதை பற்றி இது பண்ணிக்க வேணாம். வெளியில் அங்கே பாருங்கள், வெளியில் தான் பிளஞ்ச் ஆகி வரும். இருந்தாலும் நம்ம பிளஞ்ச் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தானே கொடுத்துருக்கோம், 30 தானே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். ஓகே, இப்போ தேர்ட். ஸோ ஃபஸ்ட்டு லீனியராக எடுத்துகிட்டு அப்புறம் அந்த பாக்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணோம். இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் டு அவுட் சைட். ஸோ இன்சைடில் ப்ரோக்ராம் ஆரம்பித்து அது அப்படியே ஸ்லைட்டாக அவுட் சைடில் போய் முடியும். ஓகே, இதுக்கு பேர் வந்து எக்ஸ்பேண்ட் இன்சைட் டு அவுட் சைட். ஸோ இது செமி ஃபினிஷ். ஓகே, சாரி ரஃபிங். அடுத்த கேட்டகரி வந்து நம்ம செமி ஃபினிஷ் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ ரஃபிங் முடிஞ்சது. ஸோ இது ரஃபிங். அடுத்த கேட்டகரி வந்து நம்ம செமி ஃபினிஷ் பார்ப்போம். சரியா? ஸோ ரஃபிங்கில் நம்ம யூஸ் பண்ண மெத்தட் வந்து பாக்கெட். இதே மாதிரி நம்ம அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், கான்டூர் யூஸ் பண்ணலாம், ஏரியா ரஃபிங் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் ஸ்லைட்டாக பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, சைக்கிள் டைமில் டிஃபர் இருக்கும். ஏன்னா ஏரியா ரஃபிங்கும் வந்து இப்போ இந்த டூல் பாத் எப்படி ஓடுது பார்த்தீங்களா? நான் செலக்ட் பண்ண அந்த கண்டெய்ன்மெண்ட் பவுண்டரி மாதிரியே எனக்கு டூல் பாத் வந்திருக்கு, தெரியுதா? அதே ஷேப்பில் தான் வந்திருக்குது டூல் பாத்து. நான் வேணா உங்களுக்கு ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். வியூவில் வயர் ஃப்ரேம் இந்த பாருங்க, தெரியுதா? அதே மாதிரி தான் எனக்கு டூல் பாத் வந்திருக்கு. நான் என்ன கண்டெய்ன்மெண்ட் பவுண்டரி கொடுத்தேனோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து 3 கேவிட்டி ரஃபிங் வித் டிரான்ஸ்லேட் ப்ரோக்ராம். ஏன் நான் டிரான்ஸ்லேட் போனேன் அப்படின்னா, ஆமாம், எனக்கு ஒரு அந்த சர்ஃபேஸை அட் அ டைம் எனக்கு அப்படியே ப்ரோக்ராம் பண்ணும்போது டூல் 1க்கு மட்டும்தான் கரெக்டாக வெளியில் பிளஞ்ச் ஆகி உள்ள போது. ரிமைனிங் இருக்கிற 2த்துக்கும் எனக்கு டைரெக்டாக இன்சைடில் போய் பிளஞ்ச் ஆச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். ஓகே, ஸோ அது 1க்காக நான் ஹெலிக்கல் மோஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் செப்பரேட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணேன். டிரான்ஸ்லேட் பண்ணுறது ஒன்று தான். இப்போ இதுலேயே எனக்கு எத்தனை 1 2 3 வந்திருக்கு. நீங்கள் தனித்தனியாக ப்ரோக்ராம் இந்த ரஃபிங்கில் அடுத்த காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த சர்ஃபேஸு, அடுத்த காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த சர்ஃபேஸு, அது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் போயிட்டு கமெண்ட்டில் என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து ரஃபிங் ஸ்டேஜ் 1 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, இது ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த கமெண்ட்டில் போயிட்டு ரஃபிங் ஸ்டேஜ் 2 இல்லை சர்ஃபேஸ் 2 கொடுத்துக்கோங்க, இது ஸ்டேஜ் 2. ஓகே, அடுத்து இந்த கமெண்ட்டில் போயிட்டு இது ஸ்டேஜ் 3. ஓகே, இப்போ நான் இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும். ஸோ பிளேனில் போயிட்டு இந்த இடத்துல 0, ஓகே, மேனுவல் 0ல் தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ ப்ரோக்ராமில் அந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ல் ஒரு வாட்டி எனக்கு G54 வரக்கூடாது. G54 வராமல் இருந்ததுன்னா கரெக்டு. ஒரே வாட்டி G54 வந்துட்டு அடுத்த 2த்துக்கும் G54 வராமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபைண்டில் போயிட்டு இந்த இடத்துல ஸ்டேஜ் 2 ரஃபிங் ஸ்டேஜ் 2 அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ரஃபிங் ஸ்டேஜ் 2. ஓ, அப்படி இல்லை, சரி, ஓகே, வெறும் ஸ்டேஜ் 2. என்னடா இது, நான் என்ன நேம் கொடுத்தேன்னு பார்க்குறேன். இல்லையே, ஓ அதான், சாரி, சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, இங்கே வந்து ரஃபிங் ஸ்டேஜ் 3. ஸோ நான் பேசிக்கிட்டே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, G1, ஓகே, ஓகே, இப்போ ரஃபிங் ஸ்டேஜ் 2. ஸோ எனக்கு இங்கே இருக்குது. ஓகே, குட். அது முடிச்சதுக்கப்புறம் Z3 போகுது, Z50 போகுது. அதுக்கப்புறம் அடுத்த சர்ஃபேஸு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி ஸ்டேஜ் 3
எஸ் ஓகே, அதுவும் அதே தான் சேம். அடுத்த சர்ஃபேஸ் ரன் ஆகுது. இதில் வந்து ஒய் ஆக்சிஸோட இங்கே பாருங்கள், எக்ஸ் வந்து 120. ஓகே, இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இருங்க, நான் ஸ்டேஜ் 1லேருந்தே காமிக்கிறேன். ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 1 எக்ஸ் 120 ஒய் 70.608. ஓகே, அடுத்து நீங்கள் ஸ்டேஜ் 2 பார்க்கும்போது அந்த டூல் பிளஞ்ச் ஆகிற இடம் மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் 120 ஒய் வந்து 17.575 தெரியுதா உங்களுக்கு? மறுபடியும் காமிக்கிறேன். ஸ்டேஜ் 1ல் y வந்து 70.608 இருக்கா, ஆனால் இதில் வந்து ஸ்டேஜ் 2 போகும்போது உங்களுக்கு மாறும். y 17.575 அங்கே தான் பிளஞ்ச் ஆகுது. சரியா, 17.575. ஸ்டேஜ் 3 போகும்போது மாறும் 114.251. ஸோ y ஆக்சிஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரி, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம்ல. ஓகே, சரி ஓகே. ஸோ இப்போ ரஃபிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது செமி ஃபினிஷ் தான். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நான் உங்களுக்கு செமி ஃபினிஷ் வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த மாடல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, யாருக்கு வேணுமோ நான் முடிஞ்சால் மெயில் பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இண்டிவிஜுவல் ட்ரைனிங் வேணும் சார், உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நானும் சிங்கப்பூர் போகணும், மலேசியா போகணும், யூரோப் கண்ட்ரிலாம் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, இங்கே வந்து நான் 5 வருஷமாக வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து 25,000 தான் தராங்க, 20,000 தான் சம்பளம் தராங்க, கஷ்டமாக இருக்குது, நான் இப்போ வெறும் டிப்ளமா ஐடிஐ தான் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ்லாம் எனக்கு பெரிய அளவுக்கு தெரியாது சார், நான் ஒரு கிராமத்து ஆள் தான், பட் ஆனால் என்னால் அந்த மாதிரி போக முடியுமா அப்படின்னா போகலாம், தாராளமாக போகலாம். அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தான் நான் இப்போ எந்த அப்ராட் ஜாபும் ட்ரை பண்ணாமல் இங்கே நானும் பத்மநாபன் சாரும் சேர்ந்து ஒரு சோஷியல் இதுவாக பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ரீ விநாயகா சிஎன்சி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் ஒரு சோஷியல் இதுவாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இல்லைனா நானுமே ட்ரை பண்ணியிருப்பேன்ல, இப்போ நானுமே ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போய் வேலை பார்த்துருக்கலாம், நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம இங்கே இருக்கணும், இங்கே இருந்துட்டு நம்ம வந்து நம்ம தமிழ் பீப்புள்ஸுக்கோ இல்லை வேற ஒரு நம்ம இந்தியன் பீப்புளில் வேற ஒரு ஸ்டேட்டாக கூட இருக்கலாம், ட்ரைனிங் பண்ணி நம்ம அவங்க அதர் கண்ட்ரி போகும்போது அங்கே ஒரு நல்ல பேர் வாங்கணும். ஓகே, அதில் என்னோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வாங்க, நல்லபடியாக பண்ணிக்கலாம். சரியா, ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்குது. ஓகே, வாங்க, நான் உங்களுக்கு நல்லா பண்ணித்தரோம். ஜாபும் நம்ம பார்த்துக்கலாம். ஜாபும் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அலோகேட் பண்ணி நல்ல சேலரியில் வாங்கித்தரோம். ஓகே, ஆல் த பெஸ்ட். God bless you always. Take care you and yourself and your family also. Okay, bye. Good luck.